உருவிழா காலமெல்லாம் உடனாய் மன்னி வழுவிழா அடிமை செய்ய வேண்டும் நாம். ஆக இந்த அடிமை செய்தலை பற்றி காட்டுறார் நம்மாழ்வார். ஆக இந்த அடிமை எதுக்காக? உந்தன்னோடு உனக்கே நாமாச் செய்வோம் அப்படின்னு சொல்றாளே, உற்றோமையாவும் உனக்கே நாமாச் செய்வோம். ஆக அந்த அடிமை செய்யக்கூடிய கைங்கரியத்தை பிரார்த்தித்து பெறுகிறார். அதற்குத்தான் சேஷத்துவம் சேஷத்துவம்னு பேரு. ஆக அதுக்கு சேஷத்துவ கர்த்திருவ நிவர்த்தி, நானே செய்கிறேன் என்கிற நினைவு, அது எம்பெருமானுடைய முக உல்லாசத்துக்காக, அவனுடைய திருமுக மலர்த்திக்காக நாம் செய்கிறோம். ஆக நான் செய்கிறேன் என்கிற நினைவு. ஞாத்ருத்வத்தில் கர்த்திருவ நிவர்த்தியும், இது என்னால் செய்யப்படுகிறது. முதல்ல இந்த செயலை நான் செய்கிறேன். எம்பெருமானுக்கு இந்த திருப்பணி செய்கிறேன். அந்த திருப்பணி நான் செய்கிறேங்கிற நினைவு, அது சேஷத்துவத்தில் கர்த்திருவ நிவர்த்தி. ஞாத்ருத்வத்தில் கர்த்திருவ நிவர்த்தி, என்னால் செய்யப்படுகிற அறிவு, அதுவும் கூடாது. கர்த்திருவத்தில் கர்த்திருவ நிவர்த்தியும், கர்த்திருவத்தில் கர்த்திருவ நிவர்த்தி, இந்த செயலை நான் செய்து கொண்டிருக்கிறேன், அந்த கர்த்திருவம், அதுல கர்த்திருவ நிவர்த்தி, என்னால இது செய்யல. ஏன்னா இந்த கரண கலையபரங்கள், இந்த கண்ணு காது இந்த வாய் கைகால் எல்லாம் அவனே கொடுத்தது. எம்பெருமான் தான் நமக்கு கொடுத்தான். அவன் கொடுத்ததை வச்சு நாம அவனுக்கு கைங்கரியம் பண்றோம். இதுல நான் செய்கிறேன், என்னால் செய்யப்படுகிறது, இந்த செயலை செய்து கொண்டிருப்பவன் நான் அப்படிங்கிற நினைவு கூடாது. போக்திருத்வத்தில் கர்த்திருவ நிவர்த்தியும் பிறக்கை, எம்பெருமான அனுபவிக்கக்கூடிய காலத்துல நான் எம்பெருமான அனுபவிச்சுருக்கேன் நினைவு கூடாது. எம்பெருமான் தான் நமக்கு காட்டி கொடுத்து நம்மை அவன் அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். ஆக கைங்கரியத்திலையும் எனக்கு கர்த்திருவம் கூடாது. எம்பெருமானுக்கு அடிமை செய்கின்ற காலத்துல, எம்பெருமானுக்கு தொண்டு செய்கிற காலத்துல, எம்பெருமானுக்கு அர்ச்சனை செய்து கொண்டிருக்கிற காலத்துல, எம்பெருமானுக்கு விசிறி வீசுதல், அவனுக்கு ஊஞ்சல்ல அவனை வச்சு ஆட்டுறது, இப்படி எம்பெருமானுக்கு என்ன செஞ்சாலும் அதுல நான் செய்கிறேங்கிற நினைவு, என்னால் செய்யப்படுகிறது என்கிற அறிவு, இதை நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்கிற நினைவு, நான் எம்பெருமானை நன்றாக அனுபவிக்கிறேன் என்கிற நினைவு, இது எல்லாத்தையும் விட்டுறணும். அப்ப இந்த கைங்கரியத்துக்கு பிரயோஜனம் என்னன்னு கேட்டோம். அவன் முகமலர்த்தி, அவன் திருவுள்ள குளிர்த்தி, இதுதான் நமக்கு பிரயோஜனம். அதை காட்டுறார். போக்திருத்துவத்தில் கர்த்திருவ நிவர்த்தியும் பிறக்கை, சேஷத்துவத்தில் கர்த்திருவமாவது. சேஷத்துவத்துல கர்த்திருவம்னா என்ன, அது விளக்கிறார் மேற்கொண்டு. ராஜ்யத்தை இட்டு ஜகத்தை பீடிக்கும் மந்திரிகளை போலே, ராஜ்யத்தை இட்டு ஜகத்தை பீடிக்கும் மந்திரிகளை போலே, அரசனை அண்டை கொண்ட பலத்தாலே. பெரிய மந்திரி தான் ராஜாவை சுலபமா பார்க்க முடியும். ராத்திரி 12 மணிக்குமே ராஜாவை பார்க்கலாம். மந்திரிகள் போயாச்சுன்னா அந்த புறத்தில் உள்ள காவலாளிகள் விண்ணப்பிப்பா, காவலாளிகள்லாம் அவர்கிட்ட மந்திரி வந்திருக்காரு. ஆக இந்த அரசனை அண்டை கொண்ட பலத்தாலே ஜகத்தை பீடிக்கும் மந்திரிகளை போலே, அவனே ஆர்டர் போட்டுறான். ராத்திரி 12 மணிக்கு கேட்கிறான், அர்ஜென்டா நாளைக்கு அந்த ஆணையை இடணுமே, நீரே அந்த ஆணையை ஏற்றுங்கிறார் ராஜா. ஆணையிடுறான். பகவதா சக்தியை இட்டு சதாச்சாரத்தை நெகிழ்கை, பகவதா சக்தியை இட்டு பகவானை அண்டை கொண்ட பலத்தாலே சதாச்சாரத்தை நெகிழ்கை, நல்லோர்களின் ஒழுக்கத்தை, நல்லோர்களின் ஒழுக்கத்தை நாமும் அதையே அனுஷ்டானத்திலே கொள்ளுகை. ஆக ராஜ்யத்தை இட்டு ஜகத்தை பீடிக்கும் மந்திரிகளை போலே பகவதா சக்தியை இட்டு சதாச்சாரத்தை நெகிழ்கை, அதாவது சப்தாதி விஷய ஸ்பர்ஷத்தில் அச்சமும், அதாவது சதாச்சாரம்னா ஒழுக்கம் அர்த்தம்.
முன்னோர் மொழிந்த முறை தப்பாமல் கேட்கறது, அதுக்கு சதாச்சாரம்னு பேரு. மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டையல், செய்யாதன செய்யோம், அதெல்லாம் சதாச்சாரம். அதாவது சப்தாதி விஷய ஸ்பர்ஷத்தில் அச்சமும், அந்த இடத்துக்கு போகக்கூடாது. அங்க போனா நமக்கு ஒரு கெட்ட பழக்கம் வந்துடும், ஒரு கெட்ட செயல் வந்துடும். நாம் அதை செய்யக்கூடாது. நாம திருக்கோயிலுக்கு போவோம், அடியார்கள் குழாவோட சேருவோம், இன்பமிகு பெருங்குழுவு கண்டு நாமும் அவரோட சேர்ந்து இருப்போமே, நாமளும் எம்பெருமானை பத்தி பாடுவோமே அப்படின்னு அங்க 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 போகணும், திருக்கோயிலுக்கு போகணும்னு நினைக்கிறது. சப்தாதி விஷய ஸ்பர்ஷம்னா இந்த உடல் சுகத்துக்காக செய்யக்கூடிய செயல்கள். அதுல ஒரு அச்சம் வரணும், பயம் வரணும். நமக்கு இது வேண்டாம், இது சாஸ்திரத்துல இது விதிக்கல, இது நிஷித்த விஷயமா இருக்கு, சாஸ்திரத்தால தள்ளப்பட்ட விஷயமா இருக்கு, நாம அங்க போகக்கூடாது. அதுல ஒரு அச்சம் வரணும். சப்தாதி விஷய ஸ்பர்ஷத்தில் அச்சமும் பகவத் பாகவத கைங்கரிய விஸ்லேஷத்தில் ஆர்த்தியும் விளையாது ஒழிகை. இந்த பகவத் பாகவத கைங்கரிய விஸ்லேஷம், பகவத் பாகவத கைங்கரிய விஸ்லேஷம் சேர்க்கை, பகவானாடே ஒரு சேர்க்கை, பாகவதாடே ஒரு சேர்க்கை. அந்த கைங்கரிய விஸ்லேஷத்தில் ஆர்த்தி, ஆர்த்தின்னு சொன்னா அதுல ஒரு வேதனை, அதை விட்டு விலகுதல் கூடாது. ஆர்த்தியும் விளையாதொழிகை. அதனால பகவத் பாகவத கைங்கரிய விஸ்லேஷத்தில் அவருடைய பாகவத சமாகமம், அந்த பகவத் பாகவத கைங்கரிய விஸ்லேஷம், அதுல ஆர்த்தியும் விளையாதொழிகை. ஒருவேளை அவளை விட்டு நாம பிரிச்சுட்டோமோ, பிரியக்கூடாது, நாம அவளோட சேர்ந்தே இருக்கணும். ஆக பகவத் பாகவத கைங்கரிய விஸ்லேஷம்னா பிரிவுன்னு அர்த்தம். நாம அவளை விட்டு பிரிஞ்சிடக்கூடாது, பகவத் பாகவத கைங்கரியத்தை விட்டு ஒரு க்ஷணமும் விலகக்கூடாது. விஸ்லேஷத்தில் ஆர்த்தியும் விளையாதுளிகை அப்படின்னா அத நாம அதை புறம் தள்ளிடணும். விஸ்லேஷத்தை சம்ஸ்லேஷமா இருக்கணும், பகவத் பாகவத கைங்கரியத்தோட சேர்ந்து இருக்கணும். சப்தாதி விஷயத்துல ஒரு அச்சம் வரணும், ஐயோ நாம் அந்த கெட்ட செயலை செய்யக்கூடாது, அங்க போனா நல்ல குணம் வளராது, அங்க உள்ளவாள்லாம் தீயோர், நமக்கு அவர்கள் மூலியமாக கிடைக்கக்கூடிய எந்த இன்பமும் வேண்டாம் அப்படின்னு அதுல ஒரு பயம் வரணும். பகவத் பாகவத கைங்கரிய விஸ்லேஷத்தில், அந்த பகவத் பாகவத கைங்கரியத்தை விட்டு விலகுதலில், அதை விட்டு பிரிவதில் ஆர்த்தியும் விளையணும். ஐயோ நாம் ஒரு காலமும் அவர்களை விட்டு விளையக்கூடாது, சேர்ந்தே இருக்கணும். தன்னிவிருத்தியாவது பிரமாதிகமான விஷயத்திலே அச்சமும். பகவத் பாகவத கைங்கரியம் இல்லாம போனா நாம வருத்தப்படணும். அதே சமயத்துல தன்னிவிருத்தியாவது பிரமாதிகமான விஷயத்திலே அச்சமும். கவனக்குறைவால சில சமயம் சப்தாதி விஷய ஸ்பர்ஷம் ஏற்படும் பொழுது நான் அதை கவனிக்கல, அது பகவத் பிரசாதம் நினைச்சேன், ஆனா அந்த பிரசாதத்தை அவ வேற எங்கேயோ நமக்கு கொண்டு கொடுத்துட்டா, எனக்கு தெரியாம போச்சு. கவனக்குறைவால எனக்கு இந்த ஸ்பர்சாதி விஷய ஸ்பர்ஷம் வந்துருத்தே, நான் அப்படி அந்த இடத்துக்கு போவேன்னு நினைக்கல, நான் அங்கதான் போயிட்டு போகணும்னு நினைச்சேன், ஆனா எனக்கு அந்த சம்பந்தம் உண்டாயிருத்து, அந்த சம்பந்தத்தால எனக்கு என்னுடைய அனுஷ்டானம்லாம் கெட்டு போச்சு, என்னுடைய பகவத் பாகவத ஆச்சாரிய கைங்கரியத்துக்கு ஒரு பெரிய தடை வந்துருத்தே. பிரமாதிகமான விஷயத்திலே அச்சமும். அது கவனக்குறைவா உண்டானா கூட அதுலயும் ஒரு பயம் இருக்கணுமா. அதுதான் தன் நிவிருத்தியாவது பிரமாதிகமான விஷயத்திலே அச்சமும் பிரமாதிகமான கைங்கரிய விசேஷத்தில் ஆர்த்தியும் விளைகை. அதாவது கவனக்குறைவால நான் இன்னைக்கு ஒரு கைங்கரியம் பண்ண முடியாம போச்சு, ஏதோ ஒரு ஞாபகம் வருது, இன்னைக்கு அந்த கைங்கரியத்தை பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லி நாம ரொம்ப வருந்தணும். கவனக்குறைவால நமக்கு இந்த விஷயஸ்பர்ஷம் வந்துருதே, தெரியாம சாஸ்திரத்துக்கு விரோதமா அந்த காரியத்தை பண்ணிட்டோமே, அந்த செயலை செஞ்சிட்டோம், நாம் அதை சாப்பிட்டு விட்டோம், நாம் அதை அனுபவித்து விட்டோம், நமக்கு அந்த சம்பந்தம் வந்துருத்து அப்படின்னா பயப்படணும்.
பிரமாதிகமான கைங்கரிய விஸ்லேஷத்தில் ஆர்த்தியும் விலகை. எம்பெருமானுக்குத்தான கைங்கரியம் பண்ணணும், பாகவதாளுக்குத்தான கைங்கரியம் பண்ணணும், ஆச்சாரியனுத்தான கைங்கரியம் பண்ணணும். அதற்கு முரண்பாடா நாம இந்த 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 செயலை செய்ய வேண்டியதா போச்சே அப்படிங்கிறதுக்கு ஒரு வருந்தனுமா. ஞாத்திருத்துவத்தில் கர்த்திருவமாவது நாம் ஞாதாவாகையால் ஒன்றோ நம்மை அவன் அங்கீகரித்தது என்று தன் ஞானத்தை இட்டு இருமாக்கை அப்படின்னா கர்வம் கொள்கை, இருமாப்பு கொள்கைன்னு பேர். இத்தனை இவ்வளவு நேரம் சேஷத்துவத்தில் கர்த்திருவம் பார்த்தோம். இப்போ ஞாத்திருத்துவத்தில் கர்த்திருவம் சொல்றார். சேஷத்தில கர்த்திருவம்னா என்ன? ஒரு ராஜ்யத்தை ராஜாவை அண்டை கொண்ட பலத்தாலே அந்த மந்திரி அந்த ஜெகத்தையே அந்த 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 நாட்டையே தன் இஷ்டப்படி ஆட்டி வைக்கிறான். அதே போல இந்த சப்தாதி விஷயத்துல நாமது இந்த பகவத் சத்தாயத்தை சதாச்சாரத்தை நெகிழ்கை, அந்த சதாச்சாரத்தை விட்டு ஒழுகாம இருக்கணும், அந்த சதாச்சாரத்தை விட்டு விலகாம இருக்கணும். பகவத் பாகவத கைங்கரியத்துல விஸ்லேஷம் வந்துருத்து, இந்த 3 நாளைக்கு கைங்கரியமே இல்லை அப்படின்னா வருந்தனம். அது அதே போல கவனக்குறைவால நாம ஒரு அபச்சாரம் பண்ணிட்டோம், கவனக்குறைவால நம்மளுடைய அந்த அனுஷ்டானத்துக்கு ஒரு பங்கம் வந்துருத்து, நம்ம கவனக்குறைவால நாம இந்த தீய செயலை செய்ய வேண்டியதா போச்சு, அதற்கும் பயப்படணும். நாம அந்த பக்கமே போகக்கூடாது. கவனக்குறைவால ஏற்படுமா இருந்தாலும் நாம் அதை தவிர்த்து விட வேண்டும். ஒருவேளை கவனக்குறைவால ஏற்பட்டுருத்தும் சப்தாதி விஷயம் அப்படின்னா அது நாம பயப்படணும். அந்த அந்த விஷய ஸ்பர்ஷத்துக்கு அது அங்க போகுமாதாவது மனசு உணர்ந்து திருந்தி நாம இங்க வரணும்னு காட்டுறார். ஞாத்திருத்துவத்தில் கர்த்திருவமாவது நாம் ஞாதாவாகையால் அன்றோ நம்மை அவன் அங்கீகரித்தது என்று தன் ஞானத்தை இட்டு கர்வம் கொள்கை. என்னைய மாதிரி உண்டா? என்னைய மாதிரி அஷ்டோத்தர சதநாமாவளி சேவிக்க முடியுமா எம்பெருமானுக்கு? அக்ஷர சுத்தியோட நான் இந்த அஷ்டோத்தர சதநாமாவளி சேவிக்கிறேன், ஆனா அவனை பாருங்க தப்பு தப்பா சேவிக்கிறான், எனக்கு நிறைய ஞானம் இருக்கு அப்படின்னு கர்வம் கொள்றது. நான் எம்பெருமானை முழுமையாக அனுபவிக்க தெரிந்தவன், எனக்கு எம்பெருமானுடைய திருவடி முதல் திருமுடி வரை நான் ஸ்லோகம் சொல்றேன், ஸ்தோத்திரம் சொல்றேன், எனக்கு எல்லாமே தெரியும், கத்தியத்திரைய நித்தியம் சொல்லித்தான் எம்பெருமான் அனுபவிக்கிறேன். என்னைய மாதிரி அவர் சொல்லுவாரா? அவர் வெறுமன கைகூப்பிதான நிற்கிறார். நான் எம்பெருமான் முன்னால ஸ்தோத்திரம் சொல்றேன், ஸ்லோகம் சொல்றேன், அருளி செயல் சொல்றேன், பிரம்மஸ்வரூப ரூப குண விபூதி எல்லாம் நான் நன்கு கற்று தேர்ந்து நான் ஒரு வித்வான். அந்த வித்வானான நான் அந்த எம்பெருமான அனுபவிக்க முழு தகுதி உள்ளவன். அவித்வான்னு சொல்றார இவருக்கு எந்த தகுதியும் கிடையாது அப்படின்னு தன் ஞானத்தை இட்டு கர்வம் கொள்கை. அதுக்கு இருமாக்கைன்னு பேரு, இருமாப்பு பேரு, இருமாப்பு கொள்ளுகை. பக்கத்தில் உள்ள வித்வானுக்கு தெரியாது, அவருக்கு பக்தி மட்டும்தான். ஆனால் இவனுக்கோ எல்லாம் எப்படி எம்பெருமானை சேவிக்கணும், கார்த்தால என்ன பண்ணணும் எல்லாம் தெரிந்தவன். நாம எல்லாத்தையும் அறிஞ்சுக்கணும், ஆனா அதை அறிந்தவன் நான்கிற கர்வம் கொள்ளக்கூடாது. அந்த அகங்காரம் நமக்கு கூடாது, அந்த இருமாப்பு நமக்கு கூடாது. 2 வித்வான் துளசியை எடுத்தா பெருமாள் திருவள்ளில சேர்க்கணும், இவர் கேசவாய நமக அப்படின்னு திருவள்ளில சேர்த்துட்டார். பக்கத்துல உள்ள வித்வானுக்கு அதை எப்படி சொல்லணும்னு தெரியல, அவருக்கு விஷ்ணுவை பத்தி சொல்லணும்னு ஆசை, இவரும் விஷ்ணுவாய நமகன்னு சேர்த்துட்டார் திருவடியில. 2 பேருக்கும் எம்பெருமான் மோட்சம் கொடுத்தாராம். இவர் கேட்டானா இந்த வித்வான், நான் அகாராந்த புல்லிங்கத்துக்கு சதுர்த்தி விபக்தியில கேசவாய நமகன்னு சொல்லிட்டேன், அவர் விஷ்ணு அப்படின்னு உகாராந்த அந்த புல்லிங்கத்துக்கு விஷ்ணவே நமகன்னு சொல்லணும், அவரும் என்னைய மாதிரியே விஷ்ணுவாய நமகன்னு சொல்லிட்டாரே, அது ரொம்ப தோஷமாச்சே, அவருக்கும் மோட்சமானு கேட்டார். தன்னுடைய ஞானத்து மேல உள்ள கர்வத்துல. அதுக்கு எம்பெருமான் சொன்னானா, நீரும் பக்தியோட சொன்னேன், சரியா சொன்னேன், அவரும் பக்தியோட சொன்னார், தவறா சொன்னார். உங்க 2 பேர்ட்டையும் பக்தி இருந்தது, 2 பேருக்கும் மோட்சம் கொடுத்துட்டேன். ஆனா இப்ப நீ கேட்கிறேன் கேள்வி, இது ஞானத்தால உண்டான கர்வம். அந்த கர்வம் உங்களுக்கு தொலையணும், நீ திரும்ப ஒரு ஜென்மம் இடும்,
அந்த ஜென்மத்துல உங்களுக்கு ஞானமே இருக்காது, ஆனா என்னை சேவிக்கக்கூடிய பக்தி இருக்கும், பக்தி பண்ணி நீர் என்ன அடையணும்னு சொல்லிட்டார். அதனால தன் ஞானத்து மேல இருமாப்பு கொள்ளக்கூடாது. இதை எல்லா பெரியவாளும் நமக்கு சொல்லிட்டே வந்திருக்காங்க. ஒரு ஸ்ரீ பராசர பட்டர் காலக்ஷேபம் நடக்கிறது. ஒரு பெரிய வித்வான் ஒருவர் உஞ்சவிருத்திக்கு, அவர் சதுசாஸ்திர பண்டிதர். அவர் வருகின்ற காலத்துல பட்டர் சொல்லுவாராம் சிஷ்யனை கூட்டு, நீர் போய் அவருக்கு அதை சமர்ப்பிச்சுட்டு வாரும், அந்த தானியத்தை அவர் சமர்ப்பிச்சிடும்னு. அவர் போய் அவருக்கு சமர்ப்பிச்சுட்டு வந்துடுவார் அந்த வித்வானுக்கு. அவர் உஞ்சவிருத்தியை வாங்கிட்டு போயிடுவார். பின்னால ஒருத்தர் உஞ்சவிருத்திக்கு வருவார். அவர் அவித்வான், அவர் சரியா சாஸ்திரமே வாசிக்கல, ஆனா எப்போதுமே வாழும் சோம்பரை உகத்தி போலும் சூழ்புணர் அரங்கத்தானேன்னு சொல்லி திருவரங்கநாதனை மட்டுமே மனசை நினைத்துக் கொண்டு இருக்கக்கூடியவர். அவர் விசேஷமா ஒரு சாஸ்திரமும் வாசிக்கல. அவர் பிக்ஷைக்கு வரும்போது ஸ்ரீ பராசர பட்டர் உபன்யாசத்தை நிப்பாட்டிட்டு அவரே பிக்ஷையை கொடுத்துட்டு வருவாராம். சிஷ்யா எல்லாரும் நினைச்சாலாம், பெரிய வித்வான் வரார், இவர் எந்திரிச்சு போக மாட்டேங்கிறாரு, இவர் அவித்வான், இவருக்காக எந்திரிச்சு போறாரு, இந்த வித்வானுக்கு பிடிக்காது, அந்த மாதிரிதான் பட்டருக்கும் நினைச்சுட்டா எல்லாரும். அவர்கள் நினைப்பை முகக்குறிப்பாலே அறிந்து கொண்டார் பட்டர். மறுநாளைக்கு அந்த வித்வான் வந்தார் பிக்ஷைக்கு. சிஷ்யால போட்டு நேர அவர்கிட்ட போங்கோ, பரபிரம்மம் யாருன்னு கேளுங்கோ, கேட்டுட்டு வாங்கோ அப்படின்ட்டு. இவா நேர போனா பராசர பட்டர் கேட்க சொன்னார். தத்துவம் ஹிதம் புருஷார்த்தம்னு இருக்கே, அது என்னென்ன சொல்லுங்கோ அப்படின்னாரா இவர். தத்துவம் தானே, இந்திரனும் தத்துவம், அது பரதத்துவம், பிரம்மா பரதத்துவம்னு சொல்றது உபனிஷத்து, சிவன் பரதத்துவம் சொல்றது உபனிஷத்து, இந்திரன் பரதத்துவம் சொல்றது உபனிஷத்து. அதனால எல்லாரும் பரபிரம்மன் தான் உபனிஷத்து சொல்றது. ஹிதம் என்னன்னு கேட்டோம், ஹிதமா, எல்லாம் ஹிதம்தான். நமக்கு புருஷார்த்தம் என்னன்னு கேட்டோம், ஐஸ்வர்யம் புருஷார்த்தம் தான், கைவல்யம் புருஷார்த்தம் தான், பரமபதம் புருஷார்த்தம் தான், எல்லாமே நமக்கு புருஷார்த்தம் தான். அப்ப ஹிதத்தை சொல்லும்னு கேட்டோம், இதிகாச புராணமும் ஹிதம்தான், இது சாஸ்திரமும் ஹிதம்தான், நமக்கு எல்லாமே ஹிதம்தான் சொல்லிட்டார். ஆக இது தத்துவம், இது ஹிதம், இது புருஷார்த்தம்னு அவர் அறுதியிட்டு சொல்லாம சந்தேகமா சொல்லிட்டே போயிட்டார். பின்னால அந்த அவித்வான் வந்தார் பிக்ஷைக்கு. இவர்கிட்ட கேளுங்கோ நானா சிஷ்யால. இவா நேரவே கேட்டா, தத்துவஹிதம் புருஷார்த்தம்னா என்ன? உடனே அவர் பார்த்தாராம், இது தெரியாத இந்த கோஷ்டிக்கா பிக்ஷைக்கு வந்தேனா அப்படின்னு தலையில அடிச்சுட்டாராம். தத்துவம் திருவரங்கநாதன், ஹிதம் திருவரங்கநாதன், புருஷார்த்தம் திருவரங்கநாதன், இது மூணுமே திருவரங்கநாதன் தான். இது தெரியாம நான் இந்த கோஷ்டிக்கு வந்துட்டனே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு போனார் அப்படிங்கிறது சரித்திரம். அதனால தனது ஞானத்தை இட்டு இருமாப்பு கொள்ளக்கூடாது. இத பலவிடங்கள்ல பெரியவா காமிச்சு கொடுத்திருக்காங்க. எம்பார் பட்டரை கூட்டு சொன்னாராம், பட்டரே உங்களுக்கு திவ்யமான பொருள் உரைக்கிறீர் திருநந்தாண்டகத்துக்கு, இருந்தாலும் இருமாப்பு கொள்ளாமல் எம்பெருமானார் திருடிகளே தஞ்சம் இருக்கும். பட்டர் நஞ்சியரை கூப்பிட்டார், நீர் திருவாய்மொழிக்கு அற்புதமான பொருள் உரைக்கிறீர், 100 முறை திருவாய்மொழி காலக்ஷேபம் பண்ணுகிறீர், உங்களுக்கு இருமாப்பு கர்வம் வந்துடப்படாது, எம்பெருமானார் திருடிகளே தஞ்சம்னு இருக்கணும். நஞ்சியர் நம்பிள்ளையை கூப்பிட்டார். நம்பிள்ளையே, உம்மை போல அருளிச்செயலுக்கு பொருள் கூறுவார் யாரும் இல்லை, அந்த இருமாப்பு கொள்ளாமல் எம்பெருமானார் திருடிகளே தஞ்சம் என்றும். நம்பிள்ள பெரியவாச்சான் பள்ளி அழைத்து சொன்னார், உம்மை போலே வியாக்கியான சக்கரவர்த்தி யாரும் இல்லை, இருமாப்பு கொள்ளாதீர், எம்பெருமானார் திருடியே தஞ்சம் வரும் என்று சொல்லி நம்ம ஆச்சாரியர்கள் தஞ்சமாக சொன்ன வார்த்தை, ஞானத்தாலே ஒரு நாளும் கர்வம் கொள்ளக்கூடாது. ஆக ஞான செருக்கை விட்டுவிட வேண்டும். மொழியை கடக்கும் பெரும்புகளான் வஞ்சம குறும்பாம்னு சொல்லி அந்த ஞான செருக்கை முழுமையாக அறுத்தவர் கூறத்தாழ்வான். ஆக இந்த சம்பிரதாயத்துல பூர்வாச்சாரியர்கள் எல்லாருமே தன்னுடைய ஞானத்தை இட்டு இருமாப்பு கொண்டதே கிடையாது. அவர்கள் ஞானத்திலே சக்தி, ஞானத்திலே நல்ல பலம் இருந்தாலும் ஒரு சாமானிய பிரபன்னனாகவே இருந்தார்கள். ஞானாதிக்கியத்தை கொண்டிருந்தாலும் தன்னை பிரபலனாக அடியவனுக்கு அடியவனாகவே வாழ்ந்தார்கள். ஆகவே ஞாத்திருத்துவத்தை, அது ஆகையாலே ஞாத்திருத்துவத்தில் கர்த்திருவத்தை ஒழிப்பது என்றால் ஞானத்தை இட்டு இருமாப்பு கொள்ளாதிருக்கை. தன்னு விருத்தியாவது தேகாத்ம அபிமானிகளிடம் கடையாய்.
இந்த தன்னிவிருத்தி அப்படின்னா தேகாத்ம அபிமானிகளிலும் கடையாய், இந்த தேகத்தையே ஆத்மா என்று மயங்குகை. இந்த தேகம் அழியக்கூடியது, உள்ள இருக்கிற ஆத்மாவுக்கு அழிவே கிடையாது. இந்த தேகத்துக்கு 9 வாசல் இருக்கு. இந்த தேகத்துக்கு ஆமா 2 கண்ணால பாக்குறோம், 2 செவி இருக்கு, நமக்கு எல்லாத்துக்கும் மூக்குல 2 துவாரம் இருக்கு, ஒரே ஒரு வாய், அப்புறம் பாயு உபஸ்தங்கள், இன்னும் ஒண்ணு மலக்குறி, இன்னொன்னு ஜலக்குறி, இப்படி 9 வாசல் இருக்கு. இந்த 9 வாசல் வழியாத்தான் நமக்கு எல்லா கெட்ட விஷயங்களும் உள்ள வந்துடும். ஆனா ஆத்மாவுக்கு தான் வாசல் இல்லையே, அது சுத்த ஞான ஸ்வரூபமா இருக்கு. இந்த ஆத்மாவை நீ பார்த்தேன்னா உனக்கு எந்த விதமான தோஷமும் இல்லை. ஆனால் தேகத்தை ஆத்மான்னு அபிமானிச்சுட்டே இந்த 9 வாசல் வழியா உனக்கு எல்லா விதமான கெட்ட செயல்களும் வந்து விடுகிறது. பார்க்கக்கூடாதை பார்த்து, கேட்கக்கூடாதை கேட்டு, சொல்லக்கூடாததை சொல்லி, நுகரக்கூடாததை நுகர்ந்து, அனுபவிக்க அனுபவித்து இந்த 9 வாசல் வழியாக 9 விதமான குற்றங்களையும் துரோகங்களையும் செய்து 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 இந்த தேகத்தையே ஆத்மானு நினைச்சு 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 ஒரு காலம் அந்த தேகத்தையும் இழந்து பின்பு அடுத்த தேகத்துக்கு ஆசைப்பட்டு இப்படி 9 வாசலை 9 9 81, அது 81க்கு மேல ஒரு 9 இப்படி பெருக்கிக் கொண்டே போகிறோமே, அது கூடாது. தேகாத்ம அபிமானிகளின் கடையாய் நாம் அதை முழுக்க நாம் அதை ஒழித்து கட்டணும். அச்சித் கல்பனாய், ரொம்ப முக்கியமான வார்த்தை. அச்சித் கல்பன், ஏறக்குறைய அச்சேதனத்தை ஒத்தவனாய், முதல் அழித்து கொண்டு அசத் கல்பனாய் கிடந்த என்னை, நான் தேகாத்ம அபிமானியா இருக்கனே, அந்த தேகாத்ம அபிமானம்தான் நம்முடைய எல்லா விதமான பாவங்களுக்கும் அடிப்படை காரணம். அதற்குள்ள அந்த தேகாத்ம அபிமானத்திலேயே இவன் ரொம்ப முழுகி போயிருக்கான். அச்சித்து கல்பனாய், ஏறக்குறைய ஒரு அச்சேதனத்தை போல, ஒரு கல்லை போலே முதல் அழித்து கொண்டு, ஸ்வரூபத்தை அழித்து கொண்டு அசத் கல்பனாய் கிடந்த என்னை, அசத்து கல்பனாய் கிடந்த என்னை, அதாவது ரொம்ப ரொம்ப தாழ்ந்தவனாக, இந்த பகவத் விஷயமே தெரியாம, பகவான்கிற நினைவே இல்லாம, ஒரு சத்தை போல அல்லாமல் அதற்கு எதிர்த்தட்டான அசத் கல்பனாய் கிடந்த என்னை, தேகாத்ம அபிமானியாய் நான் தான் ரொம்ப கீழே இருக்கேன், அச்சித்து கல்பனாய் நான் தான் ரொம்ப கீழே இருக்கேன், முதல் அழித்து கொண்டு இந்த ஸ்வரூபத்தை அழித்து கொண்டு ஆத்மா இருக்கு, அந்த ஆத்மா எம்பெருமானுக்கு சேஷப்பட்டவன் அப்படிங்கிற நினைவே இல்லாம இவ்வளவு பெரிய விபு, பெரிய விபு, பெரிய இந்த உலகம் முழுக்க இருக்கான் எம்பெருமான். இந்த உலகம் எவ்வளவு பெருசோ அதை விட பெரியவன் எம்பெருமான். அப்பேற்பட்ட விபுவாக இருக்கிற, மிக மிக பெரியவனாக இருக்கிற அந்த எம்பெருமானையே நாம் உணர்ந்து கொள்ள முடியவில்லையே. மிக மிக அணுவாக இருக்க, ரொம்ப ரொம்ப அணுவாக இருக்கிற ஒரு நெல்ல ஒரு நெல் நுனிய 100 பாகம் பண்ணி அதுல ஒரு பாகத்தை எடுத்து திரும்ப அதை ஒரு 100 பாகம் பண்ணி அதுல ஒரு பாகம் இந்த ஆத்மா, கண்ணுக்கு தெரியாதவன். இவ்வளவு விபுவா இருக்கிற, இவ்வளவு பெருசா இருக்கிற இந்த எம்பெருமானே கண்ணுக்கு தெரியலையே, அந்த அணுவா இருக்கிற அந்த ஆத்மா கண்ணுக்கு புரியுமா? புரியாம நான் சொரூபத்தை அழித்து கொண்டு அசத்து கல்பனாய் கிடந்தேன். நான் முழுக்க முழுக்க இந்த உலக விஷயங்களே நான் பெருசு நினைச்சிட்டு ஒரு அசத்து கல்பனாய் கிடந்த என்னை, சொரூபத்தை அழித்து கொண்டு ஒரு உயிரில்லாத தான் இருக்கிறோம் என்கிற நினைவே இல்லாமல் அசத் கல்பனாய் கிடந்த என்னை இரும்பை பொன்னாக்குவாரை போலே. சில பேர் இரும்ப பொன்னாக்கிடுவான், அவளுக்கு அந்த வித்தை உண்டு. அவ கையில ஒரு மந்திரக்கோள் இருக்கும், அந்த மந்திரக்கோளை வச்சுட்டு எதை தொட்டாலும் அது தங்கமா மாறிடும். அதுபோல இரும்பை பொன்னாக்குவாரை போலே கருந்தரையிலே புகுந்து, நல்ல தரிசு நிலம், சுத்தமான தரிசு நிலம், அதை உழுது தண்ணீர் பாய்ச்சி விதவதச்சி என்ன பண்ணாலும் அதுல பயிர் முளைக்காது. அப்பேற்பட்ட கருந்தரையிலே புகுந்து ஆத்ம ஞானத்தை பிறப்பித்து அங்கீகரிப்பதே என்று கிருதஜனாய் போருகை.
ரொம்ப கருந்தரையா இருந்தேன், தரிசு நிலமா இருந்தேன். அந்த நிலம் எதுக்கும் உபயோகம் இல்லாத நிலம். அப்பேற்பட்ட அந்த நிலத்தில் கருந்தரையிலே புகுந்து ஆத்ம ஞானத்தை பிறப்பித்து அங்கீகரிப்பதே என்று கிருதஜனாய் போருகை. அப்போ இந்த ஞாத்திருத்துவத்துல கர்த்திருத்துவ இட்டு அந்த மாதிரி கர்வத்தை விட்டுட்டு தன் நிவிர்த்தி, தன் நிவிர்த்தினா தான்கிற அகங்காரம் ஒழியணும். அதுக்கு தேகாத்ம அபிமானத்தை விட்டுணும். அச்சித்து கல்பனாய் ஒண்ணுமே இல்லாத என்னை, பொருள் அல்லாத என்னை பொருளாக்கி. இந்த இடத்துல அப்படி அர்த்தம் வச்சுக்கணும். பொருள் அல்லாத என்னை பொருளாக்கி, மண்ணாய் கிடந்த என்னை பிடித்து ஒரு பொம்மையாக்கி வைத்த பெருமை. மண்ணாத்தான் நான் கிடந்தேன், அதை பிடிச்சு ஒரு பொம்மையாக்கிட்டார். கீழே விழுந்த மண்ணு மேல பொம்மையாயிடுது. இது யாரு? நரசிம்மனா? இது யாரு? ஸ்ரீராமனா? இது ஸ்ரீ கண்ணனா? எல்லாரும் சேவிக்கிறோம் ஆத்துல வச்சு. நவராத்திரி சமயத்துல எல்லா சமயத்திலையும் சேவிச்சுக்கிறோம். அது மண்ணாத்தான் இருந்தது, அது ஒரு உலகமா இருந்தது, அது ஒரு மரக்கட்டையா இருந்தது, அது ஒரு வெள்ளியா இருந்தது. இன்னைக்கு ஒரு கிருஷ்ணனா ஆயிடுத்தே. அப்பேற்பட்ட அந்த கருந்தரை தரிசு நிலத்தையும் நல்ல விளைநிலமாக ஆக்கி வைத்தான் அந்த எம்பெருமான். அப்படி ஆத்ம ஞானத்தை பிறப்பித்து அங்கீகரிப்பதே என்று கிருதஜனாய் போருகை. கிருதஜன் கிருதஜன் சொன்னா என்னன்றி கொண்டார்க்கும் உய்விண்டாம் உய்வில்லை செய்நன்றி கொண்ட மகருக்கு. என்னன்றி செய்தேனா திருவுருவ வாட்டாருக்கு. இப்படி என்ன கருந்தரையா தரிசு நிலமா அசத்தா இருந்த என்னை நம்மாழ்வாராக்கி வைத்த பெருமை திருவட்டார் எம்பெருமானை சேரும். பாட்டாத்து எம்பெருமான் என்னன்றி செய்தேனான்னு ஆழ்வார் கதர்றார். அந்த கிருதஜதை வேணும். காலையில நம்ம விழித்து கொள்வது முதல் ராத்திரி தூங்கும் வரை கிருதஜதையை பண்ணிட்டே இருக்கணும். நமக்கு தீர்த்தம் கொடுத்தான் எம்பெருமான், பாட கொடுத்தான் எம்பெருமான், நமக்கு நல்ல ஒரு ஆகாரத்தை கொடுத்தான், நமக்கு மத்தியானம் போஜனத்தை கொடுத்தான். ஒரு திருவாராதனம் பண்றதுக்கு அவனே ஒரு அட்சாமூர்த்தியில சின்ன கண்ணனா நம்ம வீட்டுல எழுதியிருக்கான். இப்படி கண்ணனுக்கு திருவாராதனம் பண்றோம். இப்படி கார்த்தாலேருந்து ராத்திரி வரைக்கும் நாம கண்டு கேட்டு உற்று மோந்து அனுபவிக்கக்கூடிய எல்லா பொருள்களையுமே அவனால் உண்டாக்கப்பட்டவை. அதனால கிருதஜதையை பண்ணிட்டே இருக்க வேண்டியது. துளசியை பறிக்கிறோம், அற்புதமான துளசி. பெருமாளுக்கு திருவாராதனம் பண்றோம், அஷ்டோத்தரம் சேவிக்கிறோம், இந்த திருத்துழாய அவன் திருவடியில சேவிக்கிறோம். இந்த துளசியை சேவிக்க போகும்போதே விழுந்து சேவித்து மந்திரத்தை சொல்லி துளசியை பிரிக்கணும். இப்படி கோயிலாழ்வார திறக்க போறோம். ஆச்சாரியன் நமக்கு சமாசாரணம் பண்ணி வைத்து நமக்கு இந்த திருவாராதத்துக்கு உண்டான தகுதியை வளர்த்து கொடுத்தார். அந்த ஆச்சாரியனுக்கு கிருதஜனா இருக்கணும். நன்றி சொல்லன்னு புறப்பட்டுட்டோம்னா நமக்கு நாள் முழுக்க நன்றி சொல்லவே முடியாது. அவ்வளவு எம்பெருமான் நமக்கு அவ்வளவு உபகாரம் பண்ணியிருக்கான். எல்லா வஸ்துக்களுக்கும் அவனாலே படைக்கப்பட்டு நமக்கு உபகாரமா இருக்கக்கூடிய நாமும் சத்தை பெற வேண்டும், நாமும் ஆத்மோ ஜீவனத்தை அடைய வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல நமக்கு உபகாரமா இருக்கக்கூடிய எல்லா வஸ்துக்களுமே எம்பெருமானாக பாவித்து கிருதஜனாய் போருகை. கிருதஜத்தை சொல்லிண்டே இருக்கணும். அந்த கிருதஜத்துவம் தான் பிரபன்னனுக்கு லட்சணம். கர்த்திருவத்தில் கர்த்திருவமாவது நாம் நிஷித்தங்களை விட்டு விகிதங்களை பற்றுகையால் அன்றோ நம்மை அவன் அங்கீகரித்தான் என்று தன் பிரவர்த்தி நிவர்த்தியை இட்டு இருமாக்கை. கர்த்திருவத்துல கர்த்திருவம். நாம் நிஷித்தங்களை விட்டு விகிதங்களை பற்றுகையால் அன்றோ. சாஸ்திரம் நிஷித்தம்னு சொன்னதெல்லாம் அடியேன் செய்ய மாட்டேன். அடியேன் திறந்தோறும் சாஸ்திரம் சொன்ன பிரகாரம் கார்த்தால 4 மணிக்கு எந்திக்கிறேன். ஹரி ஹரி ஹரியன்னு சொல்றேன் 3 தரம். அதுக்கப்புறம் நேர கைகாலெல்லாம் சுத்தி பண்ணிக்கிறேன். ஆச்சாரியன் வாழி திருநாமம்லாம் சொல்லி விழுந்து சேவிக்கிறேன். அப்புறம் ஸ்ரீரங்கத்தை நோக்கி 3 அடி எடுத்து வைக்கிறேன். இப்படி கார்த்தாலேருந்து ராத்திரி வரைக்கும் அதுல வேதத்துல சொன்னபடி, வேதாந்தத்துல சொன்னபடி, எம்பெருமான் கட்டளை இட்டபடி நான் எல்லா காரியங்களையும் செய்து வருகிறேன். நிஷித்தங்களை விட்டு விகிதங்களை பற்றுகையால் அன்றோ அவன் சொன்ன பிரகாரம் நான் நடந்து கொள்கிறேன் அப்படின்னு தன்னுடைய பிரவர்த்தி நிவர்த்தியை இட்டு கர்வம் கொள்கை. ஆக நான் தான் பக்தன், நான் தான் பிரபன்னன், நான் தான் சாஸ்திரஜன்,
நான் தான் அனுஷ்டான பரன், நான் தான் சர்வஜன் அப்படிங்கிற நினைவை விட்டுட்டு அதை பத்தி கர்வம் கொள்ளாம இருக்கிறதுக்கு கர்த்திருவத்தில் கர்த்திருவ நிவர்த்தின்னு பேர். நாம் சரியாக நாம் ஒரு செயலை செய்கிறோம், இதுல கொஞ்சம் கூட சாஸ்திரத்துக்கு பங்கம் இல்லை, இதுல கொஞ்சம் கூட எம்பெருமானுக்கு பங்கம் இல்லை, எம்பெருமான் நம்மை முழுமையாக ஆதரிப்பான், அவன் சொன்ன வார்த்தையை தாண்டி ஒரு கடுகளவும் ஒரு நூலளவும் அடியேன் சொல்ல மாட்டேன். நான் பொய் சொல்வதில்லை, சத்தியத்தையே பேசுகிறேன். எந்த காரணத்தை கொண்டும் நான் இந்த உடல் சுகத்தை விட்டு ஆத்ம சுகத்தையே விரும்புகிறேன். பிறர்மனை நோக்காமை பேராண்மை அதையும் அடியேன் செய்கிறேன். இப்படி எல்லா விதமாகவும் அடியேன் செய்கிறேன். நான் தான் சுத்தமான பக்தன், என்ன போல பக்தன் லோகத்துல இல்லை. சாஸ்திர நிஷித்தங்களை கைவிட்டு எம்பெருமான் மமைவ ஆக்ஞா, எம்பெருமான் சொன்ன பிரகாரம் நான் நடந்து கொள்கிறேன் நினைவு. ஆக நான் நல்லவன், நான் பக்தன், நான் பிரபன்னன், நான் பரிசுத்தமானவன் நினைச்சு அதனால உண்டாகிற இருமாப்பு, அந்த இருமாப்பை விட்டுவிட வேண்டும். தன் நிவர்த்தி ஆவது நம் வியாபாரங்கள் ஒன்றுமில்லை, மரப்பாவையை ஆற்றுவாரை போலே தானே நிஷித்தங்களில் இருந்தும் விடுவித்து விகிதங்களை பற்றுவித்தான் என்று இருக்கை. ஆக என்னுடைய இவ்வளவு நல்ல செயல்களுக்கும் ஒழுக்கம் விழுப்பம் தரும். என்னுடைய ஒழுக்கத்திற்கும், என்னுடைய எல்லா நல்ல குணங்களுக்கும், என்னுடைய எல்லா நல்ல செயல்களுக்கும், என்னுடைய பகவத் பக்திக்கும் பாகவத பக்திக்கும் ஆச்சாரிய நிஷ்டைக்கும், பகவத் பக்தி பாகவத கைங்கரியம் ஆச்சாரிய நிஷ்டை, இது எல்லாத்துக்குமே காரணம் எம்பெருமானுடைய அருள். அவன் அருள் அன்றி நான் இது எதையுமே செய்யவில்லை, என் கையில ஒண்ணுமே இல்லை. எப்படி ஒரு மரப்பாவையை ஆட்டுவாரை போலே, அந்த மரப்பொம்மைய பொம்மலாட்டத்துல மரம் தானா ஆடும், ஆனா அது பொடிசா ஒரு நூல் கட்டியிருக்கும் ஒரு நைலான்ல, நம்ம கண்ணுக்கு தெரியாது. அந்த மரப்பாவையை ஆட்டுவிப்பாரை போலே எம்பெருமான் அருளாலே என்னை சாஸ்திர நிஷித்தங்களை செய்யாமல் சாஸ்திர சம்மதமான விகிதங்களை பற்றுவித்தான், என்னை திருத்தி பணி கொண்டான், என்னை பக்தனாக்கி கொண்டான், என்னை பாகவதனாக்கி வைத்தான், என்னை பிரபன்னனாக்கி வைத்தான். அவனுக்கு நான் திருவாராதனம் செய்யும்படி என்னை அவன் ஆக்கி வைத்தான். அந்த காலக்ஷேபத்தை கேட்கணும், உபன்யாசத்தை கேட்கும்படி எனக்கு ஆக்கி வைத்தான். எனக்கு ஒரு நல்ல ஆச்சாரியனை காண்பித்து கொடுத்தான். ஒரு நல்ல பாகவதனை என்னோடு சகவாசம் பண்ண வச்சு அவன் மூலமாக நல்ல ஆச்சாரியனை எம்பெருமான் காண்பித்து கொடுத்தான். அந்த ஆச்சாரியத்தாலே எனக்கு ஆத்மகுணம் பிறந்தது. அந்த பாகவதனால இப்படி ஆத்மகுணம் பிறந்து நல்ல பாகவத சம்பந்தம் கிடைச்சது. அதனால ஆச்சாரியன் சம்பந்தம் கிடைச்சது. ஆச்சாரியன் கை புகுந்தவாறே திருமந்திரம் கை புகுந்தது. திருமந்திரம் கை புகுந்தவாறே ஈஸ்வரனும் கை புகுந்தான். இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த சர்வேஸ்வரனுடைய அருள், அவனுடைய கிருபை, அவனுடைய கருணை அப்படின்னு நினைக்கணும். ஆக எம்பெருமானே எல்லாம் என்று இருக்கை, அவனே பற்றுவித்தான் என்று இருக்கை, போக்திருத்துவத்தில் கர்த்திருவமாகும், நான் அவனுக்கு அடிமை செய்கிறோம் என்று இருக்கை. போக்திருத்துவ கர்த்திருவம் என்ன? நாம் எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கோம், எம்பெருமான அனுபவிச்சுட்டு இருக்கோம். தன் விருத்தியாவது தன் கையாலே தன்மயிரை வகுத்தால் அந்யோன்யம் உபகார ஸ்மிருதி பண்ணாதா போலே. ஒரு மனுஷன் நம்மகிட்ட தன் கையாலேயே தன்னுடைய தலையை பூரா வாரி நல்ல எண்ணெய் போட்டு நல்லா கட்டி அந்த தலைமுறையை ரொம்ப அழகா ஆக்கி வச்சுட்டான். ஆக அந்த தலை என்னைக்காவது கைக்கு நன்றி சொல்லியிருக்கா? தலைமுடி இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப அற்புதமா இருக்குது, அழகா இன்னைக்கு இருக்கு, உன்னுடைய சிகாபந்தம் ரொம்ப நல்லா இருக்கு, உன்னுடைய கூந்தல் இன்னைக்கு ரொம்ப அழகு, நீ கூந்தலை அப்படி ஒரு ஒப்பனை செய்து கொண்டிருக்கிறாய். கூந்தலுக்கு ரொம்ப சந்தோஷம். கண்ணாடியை பார்த்த உடனே கையை பார்த்து தேங்க்ஸ்ன்னு சொல்லித்தான். சொல்லுமா? ஏன் சொல்ல போறது? கூந்தலுக்கு அந்த இன்னைக்காவது இந்த கூந்தல் நல்ல தலைவாரி விட்ட கைக்கு தேங்க்ஸ் சொல்ல போறதா? இல்லை, நன்றி காட்ட வேண்டிய அவசியம் இல்லை.
நாம நாம நல்ல ஒரு ஒப்பனை பண்ணிட்டோம், முகம் பார்க்க பலவனே முகம் கைக்கு 2 கைக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல போறதா இல்லை. நன்றி காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அவனுக்கு அந்த கையோ அந்த கைக்கு மயிரோ அந்த மயிரோ கைக்கோ ஒண்ணுக்கு ஒண்ணு நம்ம சரீரத்துக்குள்ள ஒண்ணுக்கு ஒண்ணு சேர்ந்து உபகாரம் பண்ணும்போது ஒன்றுக்கொன்று நன்றி காட்ட வேண்டிய விஷயம் இல்லை. அதே போலத்தான் எம்பெருமான் தனக்கு கைங்கரியம் செய்யும் சேதரனுக்கு நன்றி காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. எம்பெருமான் தேங்க்ஸ் சொல்லணுமா அவசியம் இல்லை. ஏன்னா எம்பெருமான் சரீரி, நாம அவனுக்கு சாரீரகமா இருக்கும். எம்பெருமான் பிரகாரியா இருக்கான், நாம அவனுக்கு பிரகாரமாக இருக்கிறோம். அதனால இந்த போக்திருத்துவத்தில் கர்த்திருவமாவது நாம அவனுக்கு அடிமை செய்யும் போது தன் நிவர்த்தி எப்படி நமது சரீரத்துக்குள்ள ஒன்றுக்கொன்று நன்றி காட்டாதோ அதே போல எம்பெருமானுக்கு நாம் கைங்கரியம் செய்யும் போது எம்பெருமான் அந்த சேதனனுக்கு நன்றி காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அவயவபூதனான ஆத்மா அவயவியான எம்பெருமானுக்கு அடிமை செய்கிறான் என்றிருக்கை. ஆக இந்த எம்பெருமானுக்கு நாம் கைங்கரியம் செய்கின்ற காலத்துல நமக்கு போக்திருத்துவத்தில் கர்த்திருவமாவது அவனுக்கு கைங்கரியம் பண்றது. அதுல நிவர்த்தி என்ன? தன்னிவர்த்தி. எம்பெருமானிடம் ஒரு நன்றியையோ பாராட்டுதலையோ எதிர்பார்க்காத தன்மை. நாம அதை எதிர்பார்க்க கூடாது. எம்பெருமான் எல்லாருக்கும் ஏதோ உதவி பண்றோம், எல்லாரும் ஒரு காரணமா வச்சுதான் பண்றோம். எவ்வளவோ திருமண நிகழ்ச்சிக்கு போறோம், சுப நிகழ்ச்சிக்கு போறோம், கவர்ல நல்ல பணத்தை போட்டு கொடுத்துட்டோம். நம்ம ஆத்துல திரும்ப கல்யாணம் வரும் அடுத்த வருஷம். அதுல இருந்து நாம கொடுத்ததுலேருந்து அவர் 1 ரூபாய் ஜாஸ்தி பண்ணணும், 100 ரூபாய் ஜாஸ்தி பண்ணணும், 1000 ரூபாய் ஜாஸ்தி பண்ணணும். நாம அதை நினைச்சுதான் ஒருத்தருக்கு உபகாரம் பண்றோம். ஆக ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த உதவி செய்யும் பொழுது உதவி கைமாறு வேண்டாம். இங்க அப்படி இல்லை. நாம இந்த லோகத்துல நம்ம ஆத்துல எல்லாம் முடிஞ்சு போச்சு, குழந்தைக்கு பூனெல்லாம் போட்டாச்சு, இன்னும் கல்யாணத்துக்கு இன்னும் 15 வருஷம் இருக்கு. இப்பவே போய் அவனுக்கு எதுக்கு அந்த மொய்யை செய்யணும்? 15 வருஷம் கழிச்சு அவன் நம்ம பார்த்துக்க வருவானா, நமக்கு அந்த கவர் கொடுப்பானா? இதை உத்தேசிச்சே எல்லாருக்கும் எல்லா உதவியும் பண்றோம். நாம பண்ணக்கூடிய எல்லாமே பிரதி உபகாரத்தை எடுத்து வச்சுதான், ஒரு பிரயோஜனத்தை முன்னிட்டு கொண்டுதான் நாம் ஒருவருக்கு ஒருவர் நாம் அந்த மாதிரி பண்ணிக்கிறோம். ஆனா நம்ம சரீரம் இந்த கையோ காலோ முகமோ ஒண்ணுக்கு ஒண்ணு உபகாரம் பண்ணும் பொழுது அது அவை நன்றி பாராட்டாமல் இருக்கிறது. அதே போலத்தான் இந்த எம்பெருமானுக்கு நாம் கைங்கரியம் செய்யும் பொழுது நமக்கு நம்ம அவன் நல்லா பாராட்டணும், நமக்கு அவன் நன்றி சொல்லணும். அதை எதிர்பார்க்க கூடாது. ஏன்னு கேட்டா அவயவபூதனான ஆத்மா அவயவியான எம்பெருமானுக்கு அடிமை செய்கிறான். அவ்வளவுதான். இங்க எம்பெருமான் நமக்குள்ள இருக்கிற ஆத்மா, நாம சரீரம் அப்படிங்கிறத முக்கியமா ஞாபகம் வச்சுக்கணும். இதுல சொல்லப்பட்ட விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா நமக்கு ஒவ்வொரு இடத்துலயும் நிவர்த்தி. அந்த நிவர்த்தி என்னென்ன? சேஷத்துவத்திலே கர்த்திருவ நிவர்த்தி, அதுக்கப்புறம் ஞானத்திலே கர்த்திருவ நிவர்த்தி, அதுக்கப்புறம் கர்த்திருவத்திலே கர்த்திருவ நிவர்த்தி, அதுக்கப்புறம் போக்திருத்துவத்திலே கர்த்திருவ நிவர்த்தி. இந்த நாளையும் நமக்கு சொல்லியிருக்கார். 4 நாளா பிரிச்சு சொல்ற. 4 படிபட்டிருக்கும், 4 படிபட்டிருக்கும். பூர்வாச்சாரியார்கள் என்ன சொல்ல ஆரம்பிச்சாலும் எல்லாத்தையும் ஒரு கணக்கு இருக்கும். ஒரு கணக்க முன் வச்சுதான் அதே பிரகாரத்துல அழகா கொண்டு போய் முடிப்பா. 4 நாளா பிரிச்சு சொல்லுவா, 2 2ஆ பிரிச்சு சொல்லுவா, 3 3ஆ பிரிச்சு சொல்லுவா, 5 5ஆ பிரிச்சு சொல்லுவா. அவளுக்கு இருக்கிற சாமர்த்தியத்துக்கு 100ஆ பிரிச்சு சொல்லலாம், 1000ஆ பிரிச்சு சொல்லலாம். அதை கேட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு சொல்லக்கூடிய அடியனுக்கு அவ்வளவு புத்தி போராது. இதை புரிஞ்சக்கூடிய அளவுக்கு அடியனுக்கு அவ்வளவு புத்தி போராது. அதனால சுருக்கமா 4 நாளா சொல்றான். அவளுக்கு இருக்கிற அந்த ஆச்சாரிய பிரதிபக்தி, அந்த அனுஷ்டான நிஷ்டை, அந்த ஞானம், அந்த பூர்வாச்சாரிய அனுகிரகம் அவ 1000 சொல்லலாம். நமக்காக 4 நாளா சொல்லி முடிச்சுட்டார். ஆக இப்படி ஞாத்திருத்துவத்திலே கர்த்திருவ நிவர்த்தி, சேஷத்துவத்திலே கர்த்திருவ நிவர்த்தி, கர்த்திருவத்திலே கர்த்திருவ நிவர்த்தி, போக்திருத்துவத்திலே கர்த்திருவ நிவர்த்தி.
இப்ப போக்திருத்துவத்துல கர்த்தத்துவ நிவர்த்தினா என்ன? எம்பெருமானுக்கு நாம் தொண்டு செய்கிற காலத்திலே அவன் நமக்கு எந்த நன்றியும் சொல்ல வேண்டாம், நமக்கு எந்த பாராட்டு பத்திரமும் படிக்க வேண்டாம். அவனுக்கு தொண்டு செய்வது நம் கடமை. அவனுக்கு தொண்டு செய்வது நமக்கு விதிக்கப்பட்ட விதி. அவனுக்கு தொண்டு செய்வதுதான் நமக்கு பிரயோஜனம். இதை தவிர வேற ஒரு பிரயோஜனமோ எம்பெருமான் நன்றி பாராட்டுதலோ நமக்கு தேவையில்லை. எப்படி இந்த கையும் காலும் இந்த தலையும் முகமும் ஒன்றுக்கொன்று உதவி செய்கிறதோ அதே போலத்தான் இந்த எம்பெருமானுக்கு இந்த சேதனன் உதவி செய்வது. இதுதான் ஞாத்திருத்துவத்திலே போக்திருத்துவத்தை அருமையாக நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். அதற்கு மேலாக கர்த்திருவத்திலே கர்த்திருவம் ஆக நான் எவ்வளவு குணசீலனாக, நான் எவ்வளவு ஒழுக்கசீலனாக, நான் எவ்வளவு நற்புத்தி நல்ல செய்கை நல்ல குணம் உடையவனாக இருந்தாலும் இதை முன்னிட்டு கொண்டு எம்பெருமான் என்னை அங்கீகரித்தான் அந்த நினைவு இல்லாம, ஏதோ அந்த நினைவு இல்லாம எம்பெருமான் சுவாபாவிகமாகவே அனைவரையும் அவன் ஆதரிப்பான். ஆக நம்முடைய செயல் எல்லாமே ஒரு மரப்பாவையை, ஒரு மரபொம்மையை, பொம்மலாட்டத்திலே ஒரு நூலை கட்டி கொண்டு ஒரு மரத்தை இழுப்பது போல எம்பெருமான் நம்மையும் ஆட்டுவிக்கிறான். அப்படி ஆட்டுவிக்கின்ற காலத்துல அவரவர் செய்த பாப புண்ணியங்களுக்கு தக்கபடி ஒருவனை பக்தனாகவும், இன்னொருவனை பிரபணனாகவும், இன்னொருவனை பக்தி பிரபத்தில இல்லாம சம்சாரத்திலையும் எம்பெருமான் வச்சிருக்கான். ஆனால் அவனே கார்ணிகனான சர்வேஸ்வரன். அந்த கருணையினாலே இரும்பை பொன்னாக்குவாரை போலே, தரிசு நிலத்தை வெயிநிலமாக மாற்றுவானை போலே அவனும் நம்மை அங்கீகரிக்கிறான்ங்கிற நினைவு இருக்கணும். அது எப்படின்னு கேட்டா ஞாத்திருத்துவத்திலே கர்த்திருவ நிவர்த்தி. நான் ரொம்ப ஞானி, அதற்காக என்னை எம்பெருமான் அங்கீகரித்தாங்கிற நினைவு இல்லாம நான் ஞானியாக இருந்தாலும் நான் பாபி. ஆக ஆச்சாரியன் சந்நிதியில கைமுதல் இல்லாமையே காமிக்கணும். ஆச்சாரியன் சன்னதியில கிஞ்சித்காரத்தை காமிக்கணும். எம்பெருமானான் சந்நிதியில தன் நீச்சத்துவத்தை அனுசந்திக்கணும். பாகவதா சந்நிதியில தன்னுடைய அந்த சரண்யத்தை, போக்கியத்தை, அந்த பாகவத அபிமானத்தை அன்பு அவாட்ட காட்டணும். ஈஸ்வரன் சன்னதிக்கு போயிட்டு தன் நீச்சத்துவத்தை, நான் ரொம்ப தாழ்ந்தவன், உனக்கு உயர்ந்த குணம் இருக்கு, அடியேன் பரம நீச்சன், நீசனேன் நிறைவொன்றுமில்லேன், என்கண் பாசம் வைத்த பரஞ்சுடர் சோதினி அப்படிங்கிற விஷயத்த நாம அங்க அனுசந்திக்கணும். ஆக ஆச்சாரிய சன்னதியில போய் ஆச்சாரியனுக்கு எல்லாம் சமர்ப்பிச்சுட்டு அடியேனுக்கு சமர்ப்பிக்க ஒண்ணுமே இல்லை, எல்லாம் தேவர் இதுதான், அடியேன் கைமுதல் இல்லாதவன்னு விழுந்து கிடக்கணும். எல்லாத்தையும் சமர்ப்பிச்சுட்டு நான் எல்லாம் சமர்ப்பிச்சேன்னு சொல்லி விழுந்து சேவிக்கப்படாது. ஆச்சாரிய எல்லாத்தையும் ஒதுக்கி தள்ளி வச்சிருவேன். நீயும் வேண்டாம், உன் செல்வமும் வேண்டான்றுவேன். அங்க போய் கிஞ்சித் காரத்தை காட்டணும். ஈஸ்வரன் சந்நிதியிலவே நம்முடைய தாழ்ந்த குணத்தை, நீச்சத்தன்மையை அனுசந்திக்கணும். இப்பேற்பட்ட சம்சார நிவர்த்தகமான பெரிய திருமந்திரத்தை நமக்கு உபதேசித்தான் ஆச்சாரியன். அவன் சந்நிதியிலவே நாம கிருதஜனாய் விழுந்து கிடக்கணும். அந்த ஆச்சாரியனை காட்டி கொடுத்த ஈஸ்வரன் அவன் சந்நிதியிலவே கிருதஜனாய் விழுந்து கிடக்கணும். ஆக ஆச்சாரியனை காட்டி கொடுத்த ஈஸ்வரன், ஈஸ்வரனை காட்டி கொடுத்த ஆச்சாரியன், ரெண்டு பேர்ட்டையும் ஆகிஞ்சன்யம் அனன்ய கதித்துவம் ரெண்டையும் காட்டணும். பரம பாகவதர்களை கண்டால் பிரியத்தோடே அன்போடே அவர்களை விழுந்து சேவித்து அவர்களுக்கு எல்லா பணிவிடைகளையும் செய்து அவர்கள் நம்மை பொறுப்பிக்கும்படி அவர்களிடம் பொறுமையாக இருந்து அந்த பாகவன் அபிமானத்திலே எவன் ஒதுங்கி இருக்கிறானோ அவன்தான் எம்பெருமானுடைய உகப்பிற்கு ஆளாகிறான். அப்பேற்பட்ட நான் ஞானி, நான் வித்வான், நான் பண்டிதன்கிற அந்த இருமாப்பு, அந்த கர்வத்தை அறவே விட்டொழிக்க வேண்டும். அதுதான் ஞாத்திருத்துவத்திலே கர்த்திருவ நிவர்த்தி. அதுக்கு அடுத்தாப்புல
சேஷத்துவத்தில் கர்த்தத்துவம் யாது? ஒரு பெரிய ராஜாவை தெரியும், அந்த ஊர் எம்எல்ஏ எம்பி எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவன், அதுக்காக நான் அங்க எல்லா விதமான அந்த 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 பலத்தை வைத்துக் கொண்டு நாம் தவறான காரியங்களிலே ஈடுபடுவது, அது தன்னிவிருத்தி ஆகணும் அப்படின்னு சொன்னா இந்த விஷயஸ்பர்ஷமானது விஷஸ்பர்ஷம் போலே எம்பெருமான் பகவத் பாகவத ஆச்சாரிய கைங்கரியம், பகவத் விஷயத்தை கேட்கறது, ஆச்சாரியன் திருமாயிலுமே எல்லா கைங்கரியமும் பண்றது, பாகவதர்களை கண்டால் ரொம்ப பிரீத்திக்கிறது, அவர்களுக்கு அன்னம் இடுவது, தீர்த்தம் கொடுப்பது, அவர்கள் விடாயை தீர்ப்பது, இப்பேற்பட்ட விஷயங்களுக்கு எதிர்த்தட்டா இருக்கக்கூடிய விஷயங்களை பார்த்தா பயப்படணும். ஐயோ நாம் அங்க போனா நம்ம தேகமும் கடும், நம்ம ஆத்மாக்கும் பங்க உண்டாகும், இப்படி பகவத் பாகவத கைங்கரியெல்லாம் பேருமே அப்படிங்கிறத நினைச்சு அந்த விஷய ஸ்பர்ஷம், சாஸ்திர விசித்தமான அந்த செயல் விஷஸ்பர்ஷம் போலே, விஷஸ்பர்ஷம்னா விஷ போஜனம் போலே, ஒரு சாப்பாட்டுல விஷம் கலந்துருத்து, நாம் அதை எடுத்து சாப்பிடுவோமா? சாப்பிட்டா உயிர் போயிரும், எல்லாரும் பயந்து ஓடிடுவோம். அதே போல விஷயாந்தரங்கள்ல விஷ விஷ விஷஸ்பர்ஷம் போலையும் விஷ போஜனம் போலையும் நாம பயப்படணும். அது கவனக்குறைவா கூட வந்துடக்கூடாது. கவனக்குறைவுல கூட நமக்கு இந்த பகவத் பாகவத ஆச்சாரிய கைங்கரியத்துக்கு விரோதமா ஒரு செயலை செய்து விடக்கூடாது. அப்படி இருக்கைதான் சேஷத்துவத்தில் கர்த்தத்துவம், அது தன்னிவிருத்தி, அதை நாம அப்படியே விட்டுறணும். இப்படியாக நான்கு விஷயங்களாக நமக்கு எல்லாம் தொகுத்து கொடுத்து இவ்வர்த்தங்கள் ஓர் ஆச்சாரியன் அங்கீகரித்த முமுட்சுவுக்கு ஞாத்தவியங்கிறார் கடைசியில். இவ்வர்த்தங்கள் எல்லாம் ஓர் ஆச்சாரியன் அங்கீகரித்த முமுட்சுவுக்கு ஞாத்தவியம். யாரோ ஒரு ஆச்சாரியன் அவன் அங்கீகரித்தான் இந்த சேதனனை, அவனுக்காக பஞ்சசம்ஸ்காரம் செய்துவித்து பிரபத்தியும் சரணாகதியும் செய்துவித்தார். அப்பேற்பட்ட அந்த சேதனனா அந்த முமுக்ஷு, ஆச்சாரியன் அங்கீகரித்தா முமுக்ஷு, எம்பெருமான் அங்கீகரித்தா பக்தன், பாகவதனை அங்கீகரித்தால் பரம பக்தன். எம்பெருமானத்தை அங்கீகரிச்சா பக்தனாக முடியும், ஆச்சாரியன் அங்கீகரிச்சா முமுக்ஷுவாக முடியும். அதே ஒரு பாகவதன் அபிமானிச்சா அவன் முக்தனாகிறான். அவ்வளவு பெரிய விசேஷம் இந்த பாகவத சமாகமத்துக்கு. அப்படியா ஒவ்வொரு ஆச்சாரியன் அங்கீகரித்த முமுக்ஷுவுக்கு ஞாதவியம், அவசியம் அவன் இந்த விஷயங்களை எல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த 17வது வார்த்தைக்கு உண்டான விஷயத்தை எல்லாம் எங்களாழ்வான் அம்மங்கி அம்மாளுக்கு உபதேசித்ததாக பின்பழகிய பெருமாள்ஜியர் நமக்கு இங்கே எடுத்து காட்டியுள்ளார். அப்பேற்பட்ட அந்த உயர்ந்த விஷயங்களை நாம இன்னைக்கு அனுபவித்தோம். கொஞ்சம் தாமதமாயிடுத்து, அதுக்காக அடியேன் வருந்துகிறேன், சமிக்கணும். அடுத்த உபன்யாசத்துல 18ஆம் வார்த்தை. இதுவரைக்கும் ஸ்வஸ்வரூபத்தை சொல்லியாச்சு. இந்த ஆத்மா எப்படி இருக்கும், ஆத்மாவோட தன்மை என்ன, ஆத்மாவோட வடிவம் என்ன, ஆத்மாவோட குணம் என்ன, ஆத்மாவோட செய்கை என்ன, இந்த ஆத்மாவுக்கு சொல்லப்பட்ட கர்த்தத்துவ போக்திருத்துவ ஞாத்திருத்துவ சேஷத்துவ அதற்குண்டான விஷயங்கள் என்ன, இப்ப எல்லாம் இந்த ஸ்வரூப ஞானத்தை பார்த்தாச்சு. இந்த 18ஆம் வார்த்தை தொடங்கி பரஸ்வரூபம் இருக்கும்படி என் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அது அடுத்த உபன்யாசத்துல இந்த 18ஆம் வார்த்தையில எம்பெருமான் ஸ்வரூபம் எப்படி இருக்கும், இது எல்லாமே அர்த்த பஞ்சகத்தை முன்னிட்டுத்தான் சம்பிரதாயம். இந்த அர்த்த பஞ்சகத்துக்குள்ள தத்துவத்திரையும் அடக்கும், இந்த அர்த்த பஞ்சகத்துக்குள்ள ரகசியத்திரையும் அடக்கும். ஆக பரஸ்வரூபம், ஜீவஸ்வரூபம், உபாயஸ்வரூபம், விரோதி ஸ்வரூபம், பலஸ்வரூபம் சொல்லி இந்த 5 தான் இந்த முமுட்சுவுக்கு உயிர் மூச்சு. எப்போதும் பேச வேண்டிய பேச்சு, அவன் நடக்க வேண்டிய வழி எல்லாமே இந்த அர்த்த பஞ்சகம்தான். அதை காட்டத்தான் இத்தனை பிரபந்தமும் வந்தது. அதுல இந்த 18ஆம் வார்த்தையில பரஸ்வரூபத்தை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறார். பரஸ்வரூபம் இருக்கும்படி என், அதை அடுத்த உபன்யாசத்துல நாம சேர்ந்து அனுபவிக்கலாம். ஸ்ரீமதே சௌமியதா மாத்திர முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாது நித்யஸ்ரீ நித்திய மங்கலம். இப்ப சொன்ன விஷயத்துல யாருக்காவது சந்தேகம் இருக்கா? ஆமா.
அம்மா கேக்குறதா? கேக்குறது சுவாமி. இப்ப சொன்ன விஷயத்துல சந்தேகம் இருக்காமா? இல்ல, நல்ல விரிவாவே புரியும்படி பேசியிருக்கேன் சுவாமி. நல்லாவே புரியுது. அடியேன் ரொம்ப இதுவா புரியுறாப்புல இந்த தேவதையை சாதிச்சுட்டேன் சுவாமி. ஒவ்வொரு வார்த்தையும் நல்லா ரொம்ப அருமையா இருக்கு சுவாமி. தன்யோஸ்மி சுவாமி. அடியேன் ரொம்ப நன்றி சுவாமி. ரொம்ப நல்லா இருக்கு சுவாமி. அடியன் பாக்கியம் சுவாமி. அடியேன் ரொம்ப எளிமையா ரொம்ப நன்றி தெரிஞ்சுக்கலாம். அருமையா இருந்தது சுவாமி. நன்றி சுவாமி. தன்யோஸ்மி சுவாமி. அடியேன் நன்றி திருவடிகள் சுவாமி.